வணக்கம். பிரதீப் ரங்கநாதன் நடிச்ச டியூடு படத்துல சாய் அபியங்கர் அப்படிங்கிற ஒரு இசையமைப்பாளர் 2 பாட்டை இசைஞானி இளையராஜா பாட்டை எடுத்து போட்டாரு அப்படின்னு அவரு நீதிமன்றத்துக்கு போயிருக்காரு இசைஞானி இளையராஜா. இப்ப இது நம்ம இதுல எதை யோசிக்க வேண்டியிருக்கு அப்படின்னா, ஒருத்தர் வந்துட்டு இந்த ஊர்ல ஒரு சொலவடை சொல்லுவாங்க. பந்தியில வராத வராதங்கையில இலப்பீத்த இலப்பீத்தன்னு சொன்னாங்கன்னு எங்க அப்பதான் சொல்லும். இதே மாதிரி தான் அந்த மனுஷனும் தான் என் பாட்டை ஏன்டா எடுத்து போடுறீங்கன்னு அவர் ஒவ்வொரு பாட்டுக்கும் நீதிமன்றத்துக்கு போறாரு. ஒண்ணு என்ன செய்யணும் அப்படின்னா, ஒழுங்கு மரியாதையா அவர் பாட்டு எடுத்து போடுறப்ப அவர்கிட்ட ஐயா இந்த மாதிரிங்கய்யா அப்படின்னா அவர் சும்மா கூட சரி பணம் கூட கொடுத்து பண்ணிக்கலான்னு கூட போயிடுவார். ஆனா அதை விட்டுட்டு அவர் பாட்டை எடுத்து போடுறப்ப அவர் அனுமதி இல்லாம போட்டு நமக்கு எதுக்கு நம்ம இது யோசிக்க வேண்டியிருக்கு அப்படின்னா, ஒண்ணு இந்த படத்தை பிரபலப்படுத்தணும், அதாவது இந்த சர்ச்சையில பிரபலப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. சாய் அபேகர் 2 பாட்டை எடுத்து போட்டிருக்காரு. இந்த 2 பாட்டு என்ன அப்படின்னா, ஒண்ணு 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணும் தான் பேரு விளங்க இங்க வாழணும் அப்படிங்கிற ஒரு பாட்டு. இன்னொரு பாட்டு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு, கருத்த வச்சான் கஞ்சத்தனை எதுக்கு வச்சான் பருத்திக்குள்ள பஞ்ச வச்சு வெடிக்க வச்சான் அப்படிங்கிற 2 பாட்டு. இந்த 2 பாட்டு தொடர்பாக தான் இசைஞானி இளையராஜா சார்பா நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது என்ன அப்படின்னா, முதல்ல வந்துட்டு இந்த சுயமரியாதை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அத சரியா சொல்லணும்னா தன்மானம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. இந்த சுயமரியாதை இல்லாம என்ன மாதிரி நீங்க சினிமா எடுக்கிறீங்க அப்படிங்கிற அந்த கேள்வியை நம்ம எழுப்ப வேண்டியிருக்கு நிறைய பேருக்கிட்ட. அவர் ஏன் சொல்றாருங்கிற காரணம் இருக்குல்ல. நீங்க ஏற்கனவே கங்கை அமரன் பேசியிருந்தார் ஒரு முறை. என்ன அப்படின்னா, நீ ஒரு ஆளை இசையமைக்கிறதுக்கு கூப்பிடுற, அவரு இசையமைக்கிறாரு, அவரால் முடியலைன்னா நீ இன்னொரு இசையமைப்பாளரை கூப்பிடணும். அதை விட்டுட்டு 5 பாட்டு இருந்தா 2 பாட்டு இருக்கு எங்க பாட்டு எடுத்து போடுறேன் அப்படின்னு அவர் கேட்கிறாரு. ஏன் எடுத்து போடணும்? நீங்க இது மாதிரி இல்லையா அப்படின்னு கேட்கலாம். இது மாதிரி நீங்க வழக்கம் ஆரம்பத்துல இருந்து இருக்குங்க. தேவை கருதி அந்த பாட்டை பயன்படுத்துவாங்க. ஒரு படத்துக்கு தேவை அப்படின்னா அந்த அந்த காட்சிக்கு தேவை அப்படின்னா பயன்படுத்துவாங்க. இப்ப என்ன அப்படின்னா, என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, அப்படி 2 இளையராஜா பாட்டு ஒன்று தூக்கி போடு, ஒரு தேவா பாட்டு ஒன்று தூக்கி போடு அப்படின்ட்டு என்ன பண்ணிடுறாங்கன்னா, தொடர்ச்சியா இது பண்றாங்க. நம்மளும் யோசிக்கணும். காசு கொடுத்தானே ஒரு ஆளை கூப்பிடுறோம், கோடிக்கணக்கில் சம்பளம் கொடுக்குறோமே, அவர்கிட்ட என்ன வேலை வாங்குறோம் அப்படின்னு தயாரிப்பாளர் யோசிக்கணும், இல்ல அந்த இயக்குனர் யோசிக்கணும். ஒருவேளை அந்த இசையமைப்பாளர், நம்ம சாய் அபேங்கர்னு சொல்லல, யாரா இருந்தாலும் சொல்றேன், அந்த இசையமைப்பாளர் மூளையில ஒருவேளை இசை ஊற்றெடுக்கல, அந்த இசையமைப்பாளருக்கு கீபோர்டு மட்டும் தான் வாசிப்பாரு நீ அப்படின்னு ஒண்ணு முடிவு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, முன்னாடி எல்லாம் ஒரு சில இயக்குனர்களே மெட்டு சொல்லுவாங்க, ஒரு சில தயாரிப்பாளர்களே சொல்லுவாங்க. இப்போ அந்த மாதிரி இவங்களாவது இல்லை சார் அந்த இதில் இருக்கு பாருங்க, நான் ஒரு மெட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். நிறையா இசை அந்த அமைக்கிற அந்த யுக்தி இருந்துச்சு அப்படின்னா. இல்லைன்னா நீங்கள் ரொம்ப சிரமப்பட வேண்டியதில்லை. இளையராஜா தான் கோவிச்சுக்கிறாருல்ல, நீதிமன்றத்துக்கு போகிறாருல்ல, எங்கேயாவது ஒரு நாட்டில் ஏதாவது அந்த சின்ன சின்ன மலை கிராமத்துல இருந்து எங்கேயாவது பாட்டு இருக்கும்ல, அதை உருவி கொண்டாந்து கொடுங்க, சரி இது எங்கள் பாட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு பேசாமல் இருப்பார் இல்லையா. இப்போ அதை விட்டுட்டு சாய் அபியங்கர் அப்படிங்கிற ஒரு இசையமைப்பாளர் இந்த 2 பாட்டை போட்டிருக்காரு. இந்த 2 பாட்டுல ஒரு பாட்டு எப்படிப்பட்ட பாட்டு தெரியுமா? ஒரு பாட்டு யதார்த்தமான பாட்டு, 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணும் தான் பேரு வழங்க இங்க வாழணுங்கிற பாட்டு ரொம்ப யதார்த்தமான பாட்டு. இன்னொரு பாட்டு என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு புரட்சிகரமான பாட்டு அப்படின்னு நான் சொல்லுவேன். என்னங்க, காதல் பாட்டுல கருத்த மச்சான் கஞ்சத்தனை எதுக்கு வச்சான் பருத்திக்குள்ள பஞ்ச வச்சு வெடிக்க வச்சாங்கிறது என்னங்க புரட்சிகரமான பாட்டு அப்படின்னா, அது வரிகளால இல்லைங்க, அது இசையால அது புரட்சிகரமான பாட்டு. ஏன் அப்படின்னா, காலங்காலமா ஒரு உரிமை அப்படிங்கிற இசைக்கருவி அப்படின்னா அது நாட்டார் தெய்வங்களுக்கான அந்த சாமி ஆடுறதுக்கான ஒரு வாத்தியமா இருந்துச்சு. இன்னும் ஒரு சில பேர் உரிமையை வாசிச்சுக்கிட்டு பிச்சை எடுப்பாங்க. இன்னும் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நையாண்டி மேளத்துக்கு பக்கமேளமா உரிமையை பயன்படுத்துவாங்க. முதலா இசைஞானி இளையராஜா தான் ஒரு காதல் பாட்டுக்கு, அதுவும் இன்னும் சொல்ல போனா ஒரு கவர்ச்சிகரமான ஒரு காதல் பாட்டுக்கு உரிமையை பயன்படுத்த முடியும் அப்படின்னு நிரூபிச்சவர். நீங்க இப்ப கூட நீங்க பாத்தீங்கன்னா, கருத்த மச்சான் அப்படிங்கிற நமக்கு ஒரு மாதிரி காதல் ஊற்றெடுக்கும். அந்த மாதிரியான ஒரு வித்தியாசமான இசையில புரட்சி பண்ண ஒரு பாட்டு. இப்படிப்பட்ட பாட்டெல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய இசையமைப்பாளர்ல பண்ண முடியுமா அப்படின்னா, கண்டிப்பா பண்ண முடியாது அப்படின்னு என்னால சொல்ல முடியும். அதுல இன்னும் சொல்ல போனா சாய் அபியங்கர் மாதிரியான இசையமைப்பாளர்கள் எப்படி வர்றாங்க அப்படின்னா, வாரிசு அடிப்படையில் வர்றாங்க. இப்ப தமிழ் சினிமாவில் ஆட்டிக்கிட்டு இருக்க பெரிய வியாதியே என்னன்னா, வாரிசு அடிப்படையில் வர்றாங்க. இப்ப நடிகர் விஜய் இருக்காருல்ல, தாவேக்கான்னு ஒரு கட்சி வச்சிருக்காருல்ல, அவர் பையன் வர்றாரு. அவர் கேட்டா வாரிசுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்ல, அரசியல்ல தான் வாரிசு அப்படின்னு அவர் சொல்லுவாரு. ஆனா அவங்க அப்பா ஏற்கனவே இயக்குனர், அந்த இயக்குனர் தான் ஏறத்தாழ 15 வருஷம் மகனை தோல்ல சுமந்து இப்ப பேரனையும் தோல்ல சுமக்கிறதுக்கு அவர் தனியா படம் பண்ண போறேன் அப்படின்னு யாரு விஜய் பையன் ஒரு பக்கம் வர்றாரு.
நீங்க என்ன ஒரு இயக்குனரா இருக்கணும் அப்படின்னா, இல்ல ஒரு எந்த ஒரு படைப்பாளிக்குங்க முதல்ல மனசு விசாலமான ஒரு மனசு வேணும். இன்னொன்னு என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே பல காணொளிகள்ல சொல்லியிருப்பேன். ஒரு நீங்க ஹாலிவுட் படம் பண்ண போறாங்க அப்படின்னா, ஒரு இயக்குனர் ஆகுறதுக்கு முதல் தகுதி, அவனுக்கு காதல் இருக்கா? காதல் தோல்வி இருக்கா? அவன் பசியில வாடி இருக்கானா? அடுத்தவன் பிரச்சனையை சந்திச்சிருக்கானா? இவனுக்கு வேற ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா? இதெல்லாம் இருக்கிறது தான் அவனுக்கு அடிப்படை தகுதி. அப்போ ஒரு படைப்பாளி அப்படின்னா என்னன்னா, இந்த மாதிரி அடிப்படை தகுதி, அது இசையமைப்பாளருக்கு கூட சொல்றேன். அந்த அடிப்படை தகுதி இருந்தா மட்டும்தான் நல்ல இசையை உங்களால கொண்டு வர முடியும். நிறைய பாடலாசிரியர்கள் எப்படி இருக்காங்க? அப்படிங்க தமிழ் பாடலாசிரியர்கள் நிறைய சொற்களை புதுசு புதுசா போடுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அவங்களுக்கு இருக்கக்கூடிய சொற்கள்ல இருக்கக்கூடிய பாண்டித்தியம். நீங்க இலக்கியமா மட்டுமில்ல, வட்டார வழக்குல தேர்ச்சி பெற்று வட்டார வழக்கையும் இலக்கியத்தையும் சேர்த்து எவ்வளவோ பண்ற எத்தனையோ பாடலாசிரியர்கள் இருக்காங்க. இப்ப அந்த மாதிரி சாய் அபயங்கர் அப்படிங்கிற ஒரு பாடலாசிரியர் பார்த்தீங்கன்னா நமக்கே உளருது. அந்த இசையமைப்பாளர் இருக்காருல்ல, இவருக்கு முன்னோடி ஒருத்தர் இருக்காரு. அவர் யார் அப்படின்னா, தம்பி அனிருத்துன்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் ஏற்கனவே ரொம்ப தெளிவா சொன்னாரு. என்ன சொன்னார் அப்படின்னா, அவருமே ஒரு வாரிசு இசையமைப்பாளர் தான். அவன் குடும்பமே அந்த கலை குடும்பம். அதனால வந்துட்டாரு. இதுல என்ன சிக்கலாகுது, இந்த வாரிசுகள்ல என்ன சிக்கலாகுது அப்படின்னா, என் தகுதி இருக்கோ திறமை இருக்கோ இல்லையோ, யாரையாவது பிடிச்சி வந்துரு, அது ஓடுனா பரவாயில்ல, ஓடலாம் கொஞ்சம் காலம் தள்ளி காசு வச்சு ஓட வைப்போம் அப்படிங்கிற கணக்குல தான் இந்த அனிருத் மாதிரியான இசையமைப்பாளர்கள் வர்றாங்க. அதே கணக்குல தான் சாய் அபியங்கர் வந்திருக்காரு. சரி, சாய் அபியங்கர்ல இந்த பாட்டுல ஏதாவது தேருதா அப்படின்னா ஒரு பாட்டும் தேரலங்க. அதே மாதிரி பின்ன நான் இன்னொரு விடுதலோட பேசியிருக்கேன். இன்னொரு பாட்டு ஒன்று பண்ணியிருக்காரு கருப்புல. அது கருப்பு சாமியே ஊரை விட்டு ஓடுறது மாதிரியான ஒரு பாட்டுல அங்க ஒரு பக்கம் பண்ணி வச்சிருக்காரு. இங்க ஒரு இசையமைப்பாளர் அப்படிங்கிற வேலை என்ன அப்படின்னா, நீங்க சொந்தமா மெட்டு போடுங்க. அதாவது காப்பி உண்டா அப்படின்னா காப்பி எல்லாம் பண்ணுவாங்க. எந்த இசையமைப்பாளரும் காப்பி பண்ணாம இருக்க மாட்டாங்க. ஆனா காப்பிங்கிறது வேற. அதை இன்னொரு வார்த்தை என்ன சொல்லலாம், இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லலாம். நீங்க போல செய்தல் தான் காப்பி. ஆனா ஒரு இசையுடைய பாதிப்புல இன்னொரு பாட்டு போடுறது இல்ல, அதை நீங்க காப்பி அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்க ஒரு இசையமைப்பாளரே அதே அவங்களுடைய தாக்கத்துல அவங்க மாதிரி இன்னொரு பாட்டு போட்டிருப்பாங்க. ஆனா உங்களால கண்டுபிடிக்க முடியாது. ராஜா சாரே சொல்றேனே, நீங்க மாதாவுன் கோயிலின் மணி தீபம் ஏற்றின்னு அப்படிங்கிற ஒரு பாட்டு. இந்த பாட்டு இசைஞானி இளையராஜா பண்றாரு. இந்த பாட்டு அவருக்கு ஆர் சுந்தரராஜன், இயக்குனர் ஆர் சுந்தரராஜனுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ ஒரு சோகம் கலந்த ஒரு பாட்டு வேணும் அப்படிங்கிறப்ப ஆர் சுந்தரராஜன் என்ன கேட்கிறாரு அப்படின்னா, இந்த பாட்டு அதே மாதிரி பண்ணி கொடுங்கன்றாரு இசைஞானி இளையராஜா கிட்ட. அவர் என்ன பண்றாருன்னா, அதே ராகத்துல சிந்து பைரவன் நினைக்கிறேன், அதே ராகத்துல என்ன பண்றாரு, இன்னொரு பாட்டு பண்றாரு. நீங்க ரெண்டு பாட்டையும் நீங்க சேர்த்து வச்சு பார்த்தா கூட அந்த பாட்டுடைய பாதிப்புல இது பண்ணதா இல்ல அந்த ராகத்துல இது பண்ணதானா உங்களால கண்டுபிடிக்க முடியாது. அது என்ன பாட்டு அப்படின்னா, பயணங்கள் முடிவதில்லை படத்துல வரக்கூடிய மணியோசை கேட்டு எழுந்து நெஞ்சில் ஆசை கோடி சுமந்து அப்படிங்கிற பாட்டு. அப்ப யோசிச்சு பாருங்களேன், நீங்க ஒரு பாதிப்புல இன்னொரு பாட்டு பண்றப்ப ரெண்டுக்கும் மலையளவு வித்தியாசம் இருக்கும். ஆனா பண்ணனவங்களுக்கு மட்டும்தான் என்ன தெரியும் அப்படின்னா, இந்த பாட்டுடைய பாதிப்புல இந்த பாட்டு பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி பண்ணிருப்பாங்க. இன்னும் ராஜா சாரே பல பாடல்கள் பண்ணிருப்பாரு எம்எஸ்சியுடைய பாதிப்புல நிறைய. ஏன்னா அவருடைய குருநாதர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுலயும் குறிப்பா நீங்க பல பாட்டு, இந்த பாட்டு இருக்கு இல்லையா, அத்தைமடி மெத்தையடி ஆடி விளையாடம்மா ஆடும் வரை ஆடிவிட்டு அள்ளி விழி மூடம்மா அப்படின்னு ஒரு பாட்டு வரும். ஒரு சுசிலாமா பாடியிருப்பாங்க. இந்த பாட்டுடைய பாதிப்புல தான் ராஜா சார் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, என்னவென்று சொல்வதம்மா வஞ்சியவள் பேரழகை சொல்ல மொழி இல்லையம்மா கொஞ்சி வரும் பேரழகை அப்படின்னு பாட்டு இந்த மெட்டை நான் பண்ணேன் அப்படிம்பார். நீங்க அவர் சொன்னா மட்டும்தான் உங்களுக்கு தெரியுமே தவிர, அந்த பாதிப்பை எடுத்துக்கிட்டு அந்த ரூட்ல வேற ஒரு பாட்டு பண்றது, இதுதான் காலங்காலமா நடக்கும். ஆனா இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒண்ணு அப்படியே போட்டாங்க காப்பியா. இப்ப எதுக்கு காப்பி பண்ணிக்கிட்டு, தேவையில்லாம சும்மா எடுக்க அப்படியே பாட்டு எடுத்து போடு. ஏன் காப்பி பண்ணி கூட நம்மளால பண்ண முடியாது அப்படிங்கிற அளவுக்கு பல இசையமைப்பாளர்கள் இருந்தாங்க. அதே மாதிரி பாட்டை கொஞ்சம் மாத்தி கூட என்னால பண்ண முடியாது, இன்ஸ்பிரேஷன் வேணாங்க, காப்பி கூட பண்ண முடியாதுங்கிற இடத்துக்கு இசையமைப்பாளர் வந்துட்டாங்க. இவங்களெல்லாம் இசையமைப்பாளர் அப்படின்னு நம்ம சொல்றங்கிறது காலத்துடைய கொடுமை. அப்ப சாய் அபயங்கர் எப்படி வர்றாரு அப்படின்னா, அம்மா பாடகி அப்பா பாடகர் இந்த கணக்குல வர்றாரு. வந்துட்டு நீங்க ஒரு முதல் படத்திலே இப்படி இருக்கு அப்படின்னா, அடுத்தடுத்து என்ன பண்ண போறாரு, அது என்ன முட்டு கொடுக்க ஆள் இருக்கையில என்னங்க இருக்கு. நீங்க ஒரு இதுல கூட சொல்லுவாரு, கண்ணதாசன் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன், கேட்பதற்கு ஆள் இருந்தால் கழுதை கூட பாடும் அப்படின்னு சொல்லுவாருன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அந்த இடத்துக்கு ஒப்புமைக்கு போகல. ஆனா ஒரு இசையமைப்பாளர் வர்றதுக்கான ஒரு கால அவகாசம் எடுத்துக்கலாம். இல்ல அதுக்கான தனக்கான அந்த இதை உற்பத்தி செஞ்சுக்கிட்டு ஒரு இசையமைப்பாளரை வரலாம். இதையும் தாண்டி இந்த இதுல வர்றது, அப்புறம் இசைஞான இளையராஜா பாட்டை எடுத்து அப்படியே வைக்கிறது, இது என்ன அப்படின்னா, இது ஒரு வகையான சில்லித்தனம்னு சொல்லுவாங்க. ஒண்ணு யாராவது சொல்லணும், அந்த தயாரிப்பாளர் சொல்லணும், இல்ல இயக்குனர் சொல்லணும், முடியெல்லாம் விட்டுருச்சாமே அப்படின்னு சொல்லணும். அதுவும் பண்ணாம என்ன பண்றாங்க அப்படின்னா,
இந்த மாதிரி பாட்டை எடுத்து போட்டு வாங்கி கட்டிக்கிறது. இது ஒரு சில பேர் என்னன்னா, இந்த எதிர் விளம்பரத்துல பெருமை தெரிக்கிறது அப்படிங்கிறது இது பெருமையே கிடையாதுங்க. இது அசிங்கம், இது கேவலம். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு திறமை இருந்தா பாட்டு போடுங்க. இல்லையா ஒத்துக்கிட்டு வேற ஆளை பண்ணுங்கப்பா, நான் வேணா கீபோர்டு வாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருங்க. ஏன்னா தமிழ்நாட்டுல எத்தனையோ பேர் எனக்கு தெரியும். என்கிட்ட சொல்லுங்க, பல தயாரிப்பாளர் சொல்றேன், நான் 100 இசையமைப்பாளர் அறிமுகப்படுத்துறேன். அப்ப எத்தனையோ பேர் வாய்ப்பு இல்லாம கிடக்குறாங்க. எங்கேயோ ஒரு கச்சேரியில பாடிக்கிட்டு, எங்கேயோ ஒரு கச்சேரியில கீபோர்டு வாசிச்சுக்கிட்டு 2000 ரூபாய் 3000 ரூபாய் சம்பளத்துக்கு எங்கேயோ ஒரு இடத்துல எத்தனையோ பேர் வாய்ப்பு இல்லாம தடுமாறுறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான பல பேர் இந்த நடுவுல உட்கார்ந்துக்கிட்டு யாருக்கும் வழிவிடாம இருக்க கணக்கு இருக்குல்ல, அந்த மாதிரி பண்றாங்க. அப்படி இல்லாம இன்னைக்கு தமிழ் சினிமாவில் ஏன் இளையராஜா பாட்டை மறுபடியும் மக்கள் கேட்கறாங்க அப்படிங்கிற காரணம் இருக்குல்ல. ஏன்னா காத்திரமான இசையமைப்பாளர் இன்னைக்கு இல்ல. எல்லாமே எப்படி வர்றாங்க அப்படின்னா, அதுக்காக எல்லாரையும் நம்ம குறை சொல்லிட முடியாது. எப்படி வர்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி வாய்ப்பு கேட்டு அது பண்ணி இது பண்ணி வாரிசுல கணக்கு பண்ணி அங்கே பிடிச்சி இங்கே பிடிச்சி வந்து நானும் இசையமைப்பாளர் அப்படிங்கிற இடத்துக்கு போயிடுறாங்களே ஒழிய, மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா சொந்த சரக்கை வச்சு பயன்படுத்தக்கூடிய இசையமைப்பாளர்கள் இல்லை அப்படிங்கிற விளைவு தான் இன்னைக்கு இளையராஜா பாட்டை போட்டா ஓடும், தேவா பாட்டை போட்டா ஓடும் அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. இது உண்மையிலேயே ஒரு படைப்பாளிக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மின்மை அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். அப்ப என்ன அப்படின்னா, ஒரு படைப்பாளிக்கு ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா, நீங்க ஒரு படைப்பாளிங்கிறவன் எப்படின்னா, அவன் ஒரு ஊற்று அப்படிங்கிற முடிவுக்கு வரணும். அதுதான் அவனுக்கு கௌரவத்தை ஏற்படுத்தி கொடுக்குமே தவிர அடுத்தாள் பாட்டை ஏற்படுத்தி கொடுத்து இப்படி அசிங்கப்படுத்த வேண்டியதில்லை அப்படிங்கிறதான் யதார்த்தம். நன்றி, வணக்கம்.